அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மேஷ ராசிக்கான 303 ராஜயோக பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். மேஷ ராசிக்கான இந்த 303 ராஜயோக பலன்கள் பார்த்திங்கன்னா, குரு உச்சமடைகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா, சனி 12ஆம் இடம், அதாவது மீன ராசியில் இருக்கார். ராகு பார்த்திங்கன்னா கும்பத்திலேருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த வருட இறுதியில், சரிங்களா. அதே போல் கேதுவும் பார்த்திங்கன்னா இந்த வருட இறுதியில் சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். ஸோ இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பார்த்திங்கன்னா கடக ராசியில் கிட்டத்தட்ட அக்டோபர் வரையில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு போய்ட்டு ஒரு 3 மாதம் வரையில் இருந்துட்டு மீண்டும் பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு பயிற்சியோட திரும்பிடுவார், சரிங்களா. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் சராசரியாக ஒரு 303 நாள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உச்ச பலனை கொடுக்க போகிறார் அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா. உங்களுடைய ராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பகவான் பாக்யாதிபதியும் விரையாதிபதியும் ஆவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் உங்களுக்கு சுகபோகங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உச்சமடைகிறதுனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை, வீடு, வண்டி, வாகன யோகங்கள், கல்வியில் பார்த்திங்கனாக்கா முதல் தர மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு கூட சொல்லலாம். புது வீடு வாங்குறதுக்கோ இல்லை கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கைக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த வண்டி வாங்குறதுக்கான சூழலோ இல்லை பிடிச்ச இடத்துல ஒரு வீடு கட்டணும் இல்லை ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும்னு கூட சொல்ல முடியும். 12ஆம் இடத்துல சனி பகவான் விரைய சனியாக இருந்தாலுமே கூட அந்த 12ஆம் வீடு ஆன மீன ராசியை பார்த்திங்கன்னா குரு உச்சஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு, சரிங்களா. ஸோ தன் வீட்டை உச்ச பலத்தோடு பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு சொல்லலாம். அல்லது பொருள் சேர்க்கை, அதாவது சுப விரயம் சொல்லுவாங்களே, அதில் கூட பார்த்திங்கன்னா சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் செலவாயிடும், மீண்டும் வராது. ஆனால் இது நகை வாங்கினோம்னா நமக்கு சொத்தாக இருக்கும், இடம் வாங்கினா சொத்தாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுப விரயமாக உங்களுக்கு இந்த குரு பகவான் இந்த 303 நாளும் கொடுப்பாருன்னு சொல்லலாம், சரிங்களா. அதே போல் குரு கேதுவுடைய இணைவு இது பார்த்திங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் கேது பயிற்சிக்கு அப்புறம் குருவும் கேதுவும் சேரும் பொழுது இது ஒரு வகையான கோடீஸ்வர யோக அமைப்பை கொடுக்கும்னு கூட சொல்லலாம். 4ஆம் இடத்துல இந்த சேர்க்கை ஏற்படுறதுனால பொதுவாக உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேலே பார்த்திங்கன்னா அதிகப்படியான நம்பிக்கை ஏற்படும். மேஷராசிக்காரர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா ஆன்மீகம் அப்படின்னாலே அவங்க ரொம்ப நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது. நம்பிக்கை இருக்கும், ஆனால் அதீத நம்பிக்கை இருக்காது. ஆனால் இந்த குரு கேது சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடவுள் மேலே பார்த்திங்கன்னா அதிகப்படியான நம்பிக்கை ஏற்படும், அதற்குண்டான சூழல் ஏற்படும் சொல்லலாம். அதே போல் சில கோயில் திருப்பணிகளுக்கு செலவு பண்ணுறது, சில முக்கியமான இடங்களில் நீங்கள் தலைமை வகிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 9ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, குரு பார்வையோடு நடக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, சில நேரம் நம்ம ஒன்று சொல்லுவோம், எதிரில் இருக்கவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, இந்த மாதிரியான சூழல் எல்லாமே மாறும். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். குடும்பத்தில் பண வரவு பார்த்திங்கன்னா திருப்திகரமாக இருக்கும், சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை ஏற்படுறதுக்கான சூழல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் உடல் ரீதியாக ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோய் தீர்க்கிறதுக்கான ஒரு சூழல் இப்போ ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் கடன் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த 303 நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு கூட சொல்ல முடியும். அதே போல் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் அப்படின்னு 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு தந்தை வழி உறவுகளில் இருந்து வந்த மனக்கசவுகள், பிரச்சனைகள் இதெல்லாமே நீங்கும். தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டி இருக்குது, இல்லை உங்களுக்கு சொத்து அப்பா இருக்கவங்க உங்களுடைய சொத்தை உங்கள் பேரில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பார்த்திங்கன்னா சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கான மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு, அதாவது வாழ்நாளில் ஒரு முறை நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு யோகா அமைப்பு இந்த 303 நாளும் பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். சொர்க்கத்தில் இருக்குன்ற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சுகபோகங்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முன்னேற்றம், நிறைய பார்த்திங்கன்னா சுப விரயம், அதாவது ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நிறைய விழாக்கள் ஏற்படும். அதாவது வளைகாப்பாக இருக்கலாம், கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சுப விரயம், சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு வருட காலம்.
அதனால் மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து இந்த 303 நாட்களும் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருக்கார். சிம்மத்துக்கு போயிட்டு வர்றதுனால 5ஆம் இடத்துல குரு சென்று வருவதால் மேஷராசியை பொறுத்தவரையில் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்க, இல்லை குழந்தைக்கு வந்து உடல் நலம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த 303 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக அமைப்பாக இருக்குது. அதனால் வந்து இதை சரியாக பயன்படுத்திங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து வாழ்நாளில் ஒரு முறை தான் கிடைக்கும் அப்படின்னக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் உங்களுடைய இந்த 303 நாளை உங்களுக்கு சாதகமாக எப்படி நீங்கள் பயன்படுத்தணுமோ அதுக்கு தகுந்த போல் யோசிச்சுக்குங்க. உங்களுக்கு என்ன வேணும் வேண்டாம், உங்களுடைய வருமானம் என்ன இருக்குது, அது உயர்த்துவதற்கான வழிகள் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி சரியாக அதை முதலீடு பண்ணி சரியாக உங்களுடைய சொத்து சேர்க்கையாக இருந்தாலும் சரி, வாகன சேர்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பயனுள்ள வகையில் வந்து மாற்றிக்கிங்க. இது உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டகரமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.